நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கடலூர் இரட்டை கொலை வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றக் கோரி பாமக தலைமையில் கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் டி புதூர் புதூர் கிராமத்தை சேர்ந்த அப்புராஜ், சரண்ராஜ் கடந்த ஜனவரி மாதம் காணாமல் போனதை அடுத்து 2 இளைஞர்களையும் நெய்வேலி அடுத்த ஊமங்கலம் மணல் குவாரியில் புதைக்கப்பட்டிருந்த உடலை சடலமாக தோண்டி எடுத்தனர். இந்த நிலையில் கொலை செய்து புதைத்த வழக்கில் புதூரை சேர்ந்த பால்ராஜ், தருண்குமார் இவர்கள் இருவரையும் திருப்பாதிரி புலியூர் போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து தேவனாம்பட்டி சேர்ந்த கோகுலகிருஷ்ணன் கைது செய்யப்பட்ட நிலையில் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் அப்புராஜ், சரண்ராஜ் உறவினர்கள் பாமக மாவட்ட செயலாளர் சன் முத்துகிருஷ்ணன், பாமக மாவட்ட தலைவர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் எங்கள் மகனை கொலை செய்த நிலையில் கொலை செய்த நபர்களிடம் இருந்து எங்கள் குடும்பத்துக்கு தொலைபேசி மூலம் கொலை மிரட்டல் விடுத்து வருகின்றனர். எங்கள் குடும்பத்துக்கு கொலை செய்த நபர்களிடமிருந்தும் கஞ்சாவிற்கும் கூட்டத்திடமிருந்தும் உயிருக்கு ஆபத்துள்ளது என தெரிவித்து இதனால் இந்த வழக்கை உண்மையான சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என கண்ணீருடன் கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தியாளர் முருகானந்தம். புதூர் கிராமத்தை சார்ந்த அப்புராஜ், சரண்ராஜ் ஆகிய 2 இளைஞர்கள் லாரி ஓட்டுகின்ற பணியை செய்கிறார்கள். அவர்களோடு அவருடைய நண்பர்கள் சேர்ந்து எல்லாரும் லாரி ஓட்டிட்டு இருக்காங்க. அவங்க பேர்ல ஏற்கனவே கஞ்சா கடத்தின வழக்கு, கஞ்சா விற்ற வழக்கு இருக்குது. இது சம்பந்தமா கடலூர் திருப்பாப்புலியூர் காவல் நிலையத்தில் அவங்க மேல வழக்கு இருக்குது. இந்நிலையில கடந்த 1 மாதத்திற்கு முன்பாக வேலைக்கு சென்ற அப்புராஜ், சரண்ராஜ் வீட்டுக்கு வரல. அவங்களுடைய பெற்றோர்கள் போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி அவர் வேலைக்கு போயிட்டதாகவும் அதனால வரல அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. 20 நாள் கழிச்சு போய் புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்ததன் அடிப்படையில் விசாரிக்கும் பொழுது 1 மாதத்திற்கு முன்பாக 32 நாட்களுக்கு முன்பாக அவர்கள் இருவரும் மிக கொடூரமான முறையில் தலையறுக்கப்பட்டு வெட்டப்பட்டு கொலை செய்து ஒரு மணல் புதற்குழியில போட்டு அவங்க மேல ஒரு லாரியில லோடு மண் எடுத்துட்டு போய் அவங்கள புதைச்சிட்டாங்க. இது காவல்துறை விசாரணையில தெரிய வந்து காவல்துறையினர் தோண்டி எடுக்கும்போது பாடி எதுவுமே கிடைக்கல. சும்மா மண்டவோடு போடுறது துணி இது மட்டும் தான் இருக்கு அடையாளத்துக்கு. இது முற்றிலும் கஞ்சா விற்று அவர்கள் விசாரணை அந்த கிராமத்துல விசாரிக்கின்ற பொழுது 27 லட்சம் ரூபாய் கஞ்சா விற்று வைத்திருந்த பணத்தை பங்கிடும் பொழுது நண்பர்களிடையே ஏற்பட்ட மோதலிலே 2 பேரை கொலை செய்துவிட்டு மீதி குற்றவாளிகள் 4 பேரும் தற்பொழுது காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 6 பேரும் நண்பர்களாக இருந்தவர்கள். அவர்கள் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட பிறகும் இறந்தவர்களுடைய வீட்டிற்கு தொடர்ந்து கைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு அடையாளம் தெரியாதவர்கள் உங்களை கொலை செய்து விடுவோம், நீங்கள் புகார் கொடுத்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் காவல் நிலையத்தை சென்றீர்கள் என்று சொன்னால் உங்கள் குடும்பத்தை அழித்து விடுவோம் என்று தொடர்ந்து அவர்களை மிரட்டல் விடுத்து வருகிறார்கள். இந்த 6 பேரும் கஞ்சா விற்று பணத்தை பங்கிடும் போது நடைபெற்ற இந்த கொலையிலே பின்புலத்திலே மிகப்பெரிய ஒரு கும்பல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை யார் என்று காவல்துறை உடனடியாக விசாரணை செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த பகுதியிலே கடலூரில் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களும் அதனுடைய தலைவர் மருத்துவரான அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இது தமிழ்நாடா கஞ்சா நாடா என்று ஏற்கனவே அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே கடலூர் மாவட்டத்திலே எங்க பார்த்தாலும் இன்றைக்கு கஞ்சா புழங்கி கொண்டிருக்கிறது. அதனை காவல்துறை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும். பல இளைஞர்கள், பல குடும்பங்கள் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது. இதனை கட்டுப்படுத்துவதற்கு இவர்களுக்கு பின்புலமாக இருந்து இயக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த குற்றத்தை மறைக்க முயற்சிகள் ஏற்படுகின்ற அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனவே இது வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அந்த கிராம மக்கள் சார்பாக அந்த பெற்றோர்கள் சார்பாக மனு அளித்திருக்கின்றனர். இழப்பீடு இறந்த அந்த குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும். இது சரியான நடவடிக்கை இல்லை என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்டம் தழுவிய போராட்டத்தை கையில் எடுக்கும் என்றும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நடவடிக்கை எதுவும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. கஞ்சா தான் வித்துது. இருந்த பணத்தை எடுத்து போனா எதிரா பண்ணனு கேட்டேன், அடிச்சுட்டு வரணும். அதுல இருந்து வீட்டுக்கு வரல. ஆமா நான் காலையில 4 மணி ஏந்த உடனே நாங்க 2 பேரும் வேலைக்கு போயிடுவோம். எங்களுக்கு அந்த இதுல அவன் இப்படி போறான் நாங்களே சொல்லி பார்த்தா அவங்க ஆயா தான் கேட்பாங்க, கேள்வி கேட்பாங்க. அது அது யார் சொன்னதும் கேட்க மாட்டான். நான் அங்க போறேன்,
நான் சென்னைக்கு போறேன், அங்க வெல்டிங் வேலைக்கு போறேன், ராக்கெட்டு ஓட்ட போறேன், தேவனம்பட்டினம் போறேன், இதுதான் சொல்லுவான். அவன் டிரைவர் தான் அவன். பழனியில் அங்கன்வாடி மையம் திறப்பு விழா நிகழ்ச்சியில் எம்எல்ஏவை வரவேற்பதற்காக வைக்கப்பட்ட பட்டாசுகள் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் சாலையில் சென்ற பேருந்துகள் நிறுத்தப்பட்டு எம்எல்ஏ உடனடியாக வாகனத்தை விட்டு இறங்கி வந்து உடனடியாக தீயை அணைக்க நிர்வாகிகளுடன் உதவிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பல்வேறு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு புதிய கட்டிடங்களான அங்கன்வாடி மையம், நியாய விலைக்கடை திறப்பு நிகழ்ச்சியில் பழனி சட்டமன்ற உறுப்பினர் IP செந்தில்குமார் கலந்து கொண்டார். ஆயக்குடியில் அங்கன்வாடி மையம் திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்தபோது வரவேற்பதற்காக பட்டாசு வைக்கப்பட்டதில் திடீரென பட்டாசுகள் வெடித்து முடித்த போது சேர்ந்த குப்பைகளில் தீப்பற்றி எரிய துவங்கியதால் அந்த வழியாக வந்த பேருந்துகள் நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது காரில் வந்த பழனி எம்எல்ஏ IP செந்தில்குமார் உடனடியாக இறங்கி நிர்வாகிகளுடன் சென்று தீயை அணைக்க உதவினார். பழனி சட்டமன்ற உறுப்பினர் வரவேற்புக்காக பட்டாசு வெடிக்கப்பட்ட போது திடீரென தீப்பற்றிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அசைவ உணவு வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் புக்குரவாரி ஊராட்சியில் தமிழக முதல்வர் திமுக தலைவர் MK ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளரும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் கார்த்திகேயன் வழிகாட்டுதலின்படி தெற்கு ஒன்றியம் புக்குரவாரி ஊராட்சியில் மாவட்ட பிரதிநிதி சத்யாமுருகன் ஏற்பாட்டில் தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடைகள் வழங்கி 2000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய பொதுமக்களுக்கு அசைவ சமபந்தி விருந்து வழங்கி மிக சிறப்பான முறையில் கொண்டாடினர். இதில் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தேனி மாவட்டம் அள்ளி நகரம் அருகில் ஸ்ரீ அருள்மிகு வீரப்ப அய்யனார் திருக்கோவிலில் ஸ்ட்ரீட் லைட் என்னும் புதிய படம் எடுக்கும் படப்பூஜை நடைபெற்றது. இதில் இயக்குனர் தேனி வீர பரமசிவம், ஒளிப்பதிவாளர் சசி நாராயணன், கதையின் நாயகனாக தேனி மணிஷ், கதையின் வில்லனாக MSB ராஜேந்திரன், இப்படத்தில் மேற்பார்வையாளர் S பஷீர், பிரபல நடிகர் MRK ஆக்டர் படம் சிறப்பாக அமைய வீரப்ப அய்யனார் கோவிலில் படைப்பூஜையுடன் படப்பிடிப்பு தொடங்கப்பட்டது. இதில் நடிகர்கள் மற்றும் நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் இயக்குநர்கள், ஆலோசகர், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பொதுமக்கள் படம் வெற்றி பெற வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக பெரியகுளம் செய்தியாளர் கார்த்திக் ராஜா. அளவை இடிகாட்டில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட மயான கொள்ளை திருவிழா. தமிழகத்தில் வட மாவட்டங்களில் மயான கொள்ளை விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உட்பட பல்வேறு பகுதிகளிலும் மயான கொள்ளை திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதன்படி கலவை பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் 121ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. முன்னதாக பொதுமக்கள் தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தும் வகையில் பூங்கரகம் எடுத்தும், அலகு குத்தியும், தீச்சட்டி எடுத்தும், வேல் குத்தி கொண்டும், கார், JCB, டாடா AC உள்ளிட்ட பல வாகனங்களை கொண்டு கொக்கி போட்டு இழுத்து கொண்டும் பல்வேறு வேடங்கள் அணிந்தும் ஊர்வலமாக வந்தனர். மேலும் பல்வேறு வண்ண மலர்களால் அலங்கரித்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் பம்பை உடுக்கை மூலம் மேளதாளம் முழங்க ஊர்வலமாக அழைத்து வரப்பட்ட அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று கற்பூர தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து சூறையாடல் நிகழ்ச்சி நடந்தது. சூறையாடலின் போது பொரி, உருண்டை, எலுமிச்சை, கடலை, பழங்கள், கொழுக்கட்டை ஆகியன சாமி மீது வீசப்பட்டது. இதனை பக்தர்கள் பக்தியுடன் சேகரித்தனர். இதன் மூலம் குழந்தையின்மை, தீராத நோய் போன்ற பிரச்சனைகள் தீர்வதாக பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இத்திருவிழாவில் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பல ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் பாஸ்கர். முதலமைச்சர் MK ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருப்புவனம் கிழக்கு ஒன்றியத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார், ஒன்றிய செயலாளர் ஏனாதி கடம்பசாமி ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். சுமார் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி வேஷ்டி, சேலை மற்றும் பெட்ஷீட் வழங்கினர். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் பேசுகையில், விடுபட்ட மகளிர் உரிமை தொகை பெறாத நபர்களை கணக்கெடுத்து கூடிய விரைவில் மீண்டும் கிடைக்கப்பெற செய்வேன் எனவும், தொகுதி முழுவதிலும் விடுபட்ட நபர்களை கணக்கெடுத்து துணை முதல்வரிடம் ஒப்படைத்து விரைவில் பெற்றுத் தருவேன் எனவும் உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் பேச்சாளர் பிராமணூர் நந்தகோபால், மார்க்கண்டேயன் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக தினேஷ்குமார். கிருபையின் சுவிசேஷ ஜெப வீட்டின் 10ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு சிறப்பு பிரார்த்தனை. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா வடபுதூர் கிராமத்தில் உள்ள கிருபையின் சுவிசேஷ ஜெப வீட்டின் 10ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு
மாணவர்களுக்கு சிறப்பு பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பாஸ்டர் பொன் சாம்சன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக சென்னை மோசஸ் காட்பாடி ஜெயபால் கலந்து கொண்டு தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு சிறப்பு பிரார்த்தனை மற்றும் தேர்வுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கினர். மாணவர்களுக்கு தேர்வு எழுதுவதற்கான வழிகாட்டு புத்தகம் வழங்கப்பட்டது. 10ஆம் ஆண்டு துவக்க விழா முன்னிட்டு சமாரியன் ஊழியங்கள் விக்டர் சார்பில் சமாரியன் ஊழியத்தில் உள்ள ஊழியர்களுக்கு ஆடைகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஜெபகுமார், ஜெயபால், பிராங்க்லின் ராஜா, இன்பராஜ், ஜீவானந்தம் மற்றும் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ். என் பேர் ஹர்னி, 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் வடப்புத்தூர் கிராமத்தில் இருபைன்ஸ் வேசர் ஜப வீட்டில் 10th +1 +2 தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. அது நாங்கள் கலந்து கொண்டோம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போதான் இப்படிதான் தேர்வு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வழிகாட்டி புத்தகம் கொடுத்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்களை மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி இருந்த செய்திகளை நாங்கள் கேட்கணும். இதுக்கப்புறம் நாங்கள் தேர்வு எழுத போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ. கள்ளப்புலியூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் முப்பெரும் விழா. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் தாலுகா கள்ளப்புலியூர் அரசு உயர்நிலைப் பள்ளியிலும் முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் ஆண்டு விழா மற்றும் பணி நிறைவு பாராட்டு விழா, 60ஆம் ஆண்டு பள்ளி வைர விழா என முப்பெரும் விழாவாக கொண்டாடினர். பள்ளி தலைமை ஆசிரியர் சிவசங்கு தலைமை தாங்கினார். தொடர்ந்து ஆண்டு அறிக்கை வாசிக்கப்பட்டது. மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பள்ளி துவங்கி 60 ஆண்டு நிறைவு பெற்றதை பள்ளி மாணவர்கள், ஊர் பொதுமக்கள் வைர விழாவாக கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் அண்ணாமலை, கஸ்தூரி, விஜயசாந்தி, சந்திரசேகர், கவிதா, சத்யா, ராதாகிருஷ்ணன், பவித்ரா மற்றும் கிராம பொதுமக்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் கள்ளப்புலியூர் கிராமம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி ஆண்டு விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 1962ஆம் ஆண்டு இப்பள்ளி முதலில் தொடங்கப்பட்டது. கடந்த 10 ஆண்டுகளாக 100% தேர்ச்சி பெற்று இப்பள்ளி மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் பணிபுரியும் தலைமை ஆசிரியர் மற்றும் நிர்வாக ஆசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு கரூர் குளித்தலை அருகே நங்கவரம் தமிழ் சோலையில் பைக் மீது பஸ் மோதியதில் ஒருவர் தலை நசுங்கி சம்பவ இடத்திலே உயிரிழப்பு. 2 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். திருச்சி மாவட்டம் இளம்புலியரை சேர்ந்தவர் ரத்தினம் மகன் பூபதி, வயது 40. இவர் இன்று தனது நண்பர்கள் இருவருடன் பைக்கில் பின்னால் அமர்ந்து நங்கவரம் நெய்தலூர் காலனி சாலையில் வந்து கொண்டிருந்தார். நங்கவரம் தமிழ் சோலை என்ற இடத்தில் வந்தபோது அவர்களின் பின்னால் அந்த தனியார் நகர பேருந்து மோதியதில் நிலை தடுமாறி கீழே விழுந்தபோது பின்னால் உட்கார்ந்திருந்த பூபதி பஸ்ஸின் பின்சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலே தலைநசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் பைக்கில் பயணம் செய்த இருவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இது குறித்து தகவலறிந்த நங்கவரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குளித்தலை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நியூஸ் 21 தமிழ்நாடு செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பாலாற்றங்கரையில் காய்கறிகள் மொத்த விற்பனை தினந்தோறும் நடைபெற்று வருகிறது. இதில் 2 தினங்களுக்கு முன்பு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் பள்ளம் போட்டு ஆற்றில் உள்ளே நுழையாத அளவிற்கு ஆக்கிரமிப்பு பணிகளில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு பணிகளை மீறி காய்கறிகள் மொத்த வியாபாரம் வழக்கம் போல் நடைபெற்றது. இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக அதே பகுதியில் காய்கறி கடைக்கு ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. தகவல் அறிந்த அந்த இடத்திற்கு வந்த வட்டாட்சியர் அந்த இடத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த பணிகளை நிறுத்தினார். அப்போது பேசிய விடுதலை சிறுத்தை கட்சி நகர செயலாளர் ராஜன் என்ற சண்முக சுந்தரம், பொதுப்பணித்துறையின் ஆக்கிரமிப்பை மீறி உள்ளே வழக்கம் போல் கடைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மேலும் இதில் ஒரு சமுதாயம் மட்டுமே உள்ளே கடைகள் வைக்க அனுமதி அளித்து என் சமுதாயத்தை இழிவாக பேசி நாங்கள் வியாபாரம் செய்ய அனுமதி தராதது ஏன் என வட்டாட்சியரிடம் ஆவேசமாக பேசினார். ஆற்காடு நகரம் விடுதலை சிறுத்தை கட்சியின் நகர செயலாளர், என்னோட பேர் ராஜன். இங்கே வந்து ஆற்றுல வந்து பிடபிள்யூடி ஆக்கிரமிப்பில் காய்கறி கடைங்க வந்து எல்லாரும் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த மயான கொலையை முன்னிட்டு முன்னாடி நாள் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அந்த திருவிழாவுக்கு நல்லா சிறப்பு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, பிடபிள்யூடியில் வந்து இந்த மாதிரி வந்து ஏற்கனவே ஜிஓ இருக்கிறதால இந்த பிடபிள்யூடி ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடாது, காய்கறி கடைலாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக பிடபிள்யூடிலேருந்து வந்து ஜேசிபி வச்சு பள்ளம் தோண்டாங்க. அதை என்ன பண்ணுறாங்க, சமூக விரோதிங்க வந்து அந்த பள்ளத்தை மூடி திருப்பியும் அந்த காய்கறி கடையை திருப்பியும் உள்ளே வச்சுருக்காங்க. சரி, அவங்களுக்கு வச்சாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் விசிகே சார்பாக நாங்களும் வந்து ஒரு கடையை வைக்கலான்னு சொல்லிட்டு, ஒரு காய்கறி கடை வைக்கலான்னு சொல்லிட்டு வந்தால், இன்றைக்கி வந்து காய்கறி கடை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிடபிள்யூடியிலேருந்து கமிஷனர், நகராட்சி கமிஷனர் முதற்கொண்டு போலீஸ் அதிகாரிங்க, அதுக்கப்புறம் மனையக்காரு, ஆர்ஐ, தாசில்தார் முதற்கொண்டு வந்து நீங்கள் மட்டும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களை ஸ்பெசிஃபிக்காக அது மாதிரி கார்னர் பண்ணுறது வந்து எந்த விதத்தில் நியாயம்னே தெரியல. இது வந்து அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் காலையிலேருந்து
இந்த வேலையை நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். இதுக்குன்னே ஒரு தனியாக மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி சில அதிகாரிகள்லாம் இவங்களை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வராங்க. இதுக்கெல்லாம் ஒரு நியாயம் வேணும் கண்டிப்பாக. ஒன்று எடுத்தால் எங்கள் கடையோடு சேர்த்து எல்லா அந்த காய்கறி கடை வச்சுருக்க எல்லா கடையும் எடுத்துடணும். அப்படி இல்லைன்னா எங்களுக்கும் அந்த மாதிரி எந்த அடிப்படையில் அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்கீங்களோ அதே அடிப்படையில் எங்களுக்கும் அனுமதி கொடுத்து எங்களையும் வியாபாரம் செய்ய விடணும். இதுதான் எங்களோட வேண்டுகோளாக இருக்கு. நத்தம் மாரியம்மன் கோவில் மாசி பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கோவில் நத்தம் மாரியம்மன் கோவில் ஆகும். இக்கோவிலின் முக்கிய விழாவென மாசி பெரும் திருவிழா இன்று திங்கட்கிழமை காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து நாளை செவ்வாய்க்கிழமை 4ஆம் தேதி அதிகாலை உளுப்பக்குடி அருகே உள்ள கரந்தமலை கன்னிமார் தீர்த்தத்தில் பக்தர்கள் புனித நீராடி மஞ்சள் ஆடை அணிந்து தீர்த்த குடங்களுடன் நத்தத்தில் உள்ள அரண்மனை சந்தன கருப்பு சுவாமி கோயிலை வந்து சேர்வர். இதைத் தொடர்ந்து காலை 8:45 மணிக்கு தீர்த்தம் எடுத்து வந்து ஒன்று சேர்ந்த பக்தர்களை மாரியம்மன் கோவிலுக்கு ஊர்வலமாக மேலதாளம் முழங்க வர்ண கொடை அதில் வேற்றுகளுடன் கோவிந்த கோஷம் முழங்க அழைத்துச் செல்லப்படுவார்கள். பின்னர் அங்கு மஞ்சள் காப்பு கட்டி பக்தர்கள் 15 நாட்கள் விரதம் தொடங்குவார்கள். அன்றிரவு அம்மன் குளத்திலிருந்து நகர்வலமாக கம்பம் எடுத்து வரப்பட்டு கோவிலில் ஸ்தாபிதம் செய்யப்படும். அதைத் தொடர்ந்து வரும் மார்ச் 7ஆம் தேதி இரவு மயில் வாகனத்திலும், 11ஆம் தேதி சிம்ம வாகனத்திலும், 14ஆம் தேதி அன்ன வாகனத்திலும் அம்மன் சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளி மின்விளக்கு அலங்காரத்தில் நகரின் முக்கிய வீதிகளில் நகர்வலம் வரும். அப்போது ஆங்காங்கே பக்தர்கள் கூடி நின்று அம்மனை தரிசனம் செய்து வழிபடுவார். 16ஆம் தேதி பக்தர்கள் பால்குடமும், 17ஆம் தேதி அம்மனுக்கு மஞ்சள் திருப்பாவடை செலுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெறும். திருவிழாவில் முக்கிய நிகழ்ச்சியான மார்ச் 18ஆம் தேதி அதிகாலையில் இருந்து மதியம் வரை அக்னி சட்டி எடுத்த நிகழ்ச்சியும், காந்தி நகர் பொதுமக்களால் கழுகு மரம் ஊன்றுதல் நிகழ்ச்சியும், பின்னர் மாலையில் காமராஜர் நகர் பொதுமக்களால் கழுகு மரம் ஏறும் நிகழ்ச்சியும் நடைபெறும். இதைத் தொடர்ந்து கோவில் முன்பு அமைக்கப்பட்ட பூக்குழியில் பூசாரி முதலில் பூக்களி இறங்க தொடர்ந்து பக்தர்கள் பூக்களி இறங்குவார். 19ஆம் தேதி காலை 9 மணிக்கு அம்மாள் மஞ்சள் நீராட்டு விழாவை தொடர்ந்து அன்றிரவு அம்மன் சர்வ அலங்காரத்தில் பூப்பல்லக்கில் எழுந்தருளி அம்மன் குளத்திலிருந்து புறப்பட்டு நகரின் முக்கிய வீதிகளில் உலா வந்து 20ஆம் தேதி அதிகாலை கோயிலை சென்றடைவதும் விழா நிறைவு பெறும். இதற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள், திருக்கோவில் பரம்பரை பூசாரிகள் மற்றும் விழா குழுவினர் செய்து வருகின்றனர். வேடசந்தூர் அருகே வரதட்சணை புகார் மீது 8 மாதங்களாக நடவடிக்கை எடுக்காமல் அலக்களிப்பதாக கூறி இளம்பெண் குடும்பத்தினருடன் மகளிர் காவல் நிலையம் முன்பு தர்ணா குழந்தை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று விட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஏவெல்லோடு நரசிங்கபுரத்தை சேர்ந்தவர் மகாலட்சுமி, வயது 24. இவருக்கும் தாடிக்கொம்பு சுக்கம்பட்டியை சேர்ந்த மணிமுருகன் என்பவருக்கும் கடந்த 2021ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு பவனேஷ் என்ற 1.5 வயது ஆண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு 5 லட்சம் பணம் மற்றும் நகை 3 சவரன் வரதட்சணையாக தாய் வீட்டிலிருந்து வாங்கி வரச் சொல்லி மகாலட்சுமியின் கணவர் குடும்பத்தினர் கொடுமைப்படுத்தி உள்ளனர். மேலும் கணவர் வீட்டில் இல்லாத நேரத்தில் மகாலட்சுமிக்கு அவரது மாமனார் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் மகாலட்சுமி இது குறித்து தனது கணவரிடம் கூறியும் கணவர் அவரது தந்தையை கண்டிக்காததால் மகாலட்சுமி கோபித்துக் கொண்டு தனது தாய் வீட்டுக்கு சென்று விட்டார். இது குறித்து மகாலட்சுமியின் குடும்பத்தினர் வடமதுரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். கடந்த 8 மாதங்களாக 5 முறை புகார் செய்தும் மகளிர் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அவர்களை அலக்கழித்து உள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த மகாலட்சுமி மற்றும் குடும்பத்தினர் இன்று வடமதுரை அனைத்து மகளிர் காவல் நிலையம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களது புகார் குறித்து நடவடிக்கை எடுக்கும் வரை இந்த குழந்தையை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சிறுவனை காவல் நிலையத்திற்குள் கொண்டு சென்று விட்டனர். அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய போது வடமதுரை மகளிர் காவல் நிலையத்தில் அதிகமாக லஞ்சம் வாங்குவதாகவும் பணம் இருந்தால் மட்டுமே நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் குடும்பத்துடன் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை செய்து கொள்வதாக மகாலட்சுமியின் குடும்பத்தினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஐயா வைகுண்டரின் 193வது அவதார தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து ஐயா வைகுண்டரின் தலைமைப்பதி அமைந்துள்ள சாமித்தோப்பிற்கு ஐயா வழி பக்தர்களின் பேரணி மற்றும் வாகன பவனி நடைபெற்றது. ஐயா வைகுண்டரின் தலைமைப்பதி கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பில் அமைந்துள்ளது.
மிகவும் புகழ்பெற்ற இந்த தலைமைப்பதியில் ஆண்டுதோறும் நடைபெறும் முக்கிய விழாவான அவதார தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் ஐயா வைகுண்டரின் 193வது அவதார தினம் இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நாகராஜர் கோயில் திடத்திலிருந்து செண்டை மேளம் முழங்க கோலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய நடனங்களை ஆடிப்பாடி ஐயா வழி பக்தர்கள் பேரணியாக புறப்பட்டனர். ஐயா வழி பக்தர்கள் பேரணி கோட்டார், சுசீந்திரம், வழுக்கம்பாறை, வடக்கு தாமரைக்குளம் வழியாக தலைமைப்பதி அமைந்துள்ள சாமித்தோப்பிற்கு சென்றடைந்தது. பகல் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தருகின்ற ஐயா வழி பக்தர்கள் தலைமைப்பதியில் வந்து வழிபாடுகளில் ஈடுபடுவர். இதனைத் தொடர்ந்து இன்று இரவு வாகன பவனி மற்றும் ஐயா வழி மாநாடோடு அவதார தின விழா நிறைவு பெறுகிறது. இந்த விழாவினை முன்னிட்டு இன்று கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவிலிருந்து சாமித்தோப்பு வரை அவதார தின பேரணி செல்வதால் நாகர்கோவிலிருந்து கன்னியாகுமரி மார்க்கமாக செல்லும் வாகன போக்குவரத்து அனைத்தும் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டன. ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் விஷாரத்தில் இன்று மதியம் 3 மணி அளவில் நகர திமுக அலுவலகத்தில் அவசர கூட்டம் நடைபெற்றது. இதுவரைக்கும் எந்த ஆட்சியிலும் நடைபெறாத நெறிய சாலைகள் அமைத்து தரப்பட்டன. ஏழைகள் வசிக்கும் ஆன்சா நகரில் 40 ஆண்டுகளாக எந்த ஒரு பணியும் நடைபெறாத இருந்த அந்த இடத்தை அமைச்சரை நேரில் வரவழைத்து பார்க்க வைத்து உடனடியாக அனைத்து வசதிகளும் செய்து தர வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு ஆணையிட்ட அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் இப்படி பல விஷயங்கள் எந்த ஆட்சியில் நடக்காத விஷயங்கள் மேல் விஷாரத்தில் வசிக்கும் மக்களுக்காக வேண்டி அனைத்து விஷயங்களை பார்த்து செய்யும் சவுகார் முன்னாபாயை கொச்சைப்படுத்தும் விதமாக ஆடியோ வெளியிட்ட அந்த நபர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கட்சி நிர்வாகிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்தனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஊர் முக்கியஸ்தர்களை, சமூக ஆர்வலர்களை தொடர்ந்து கொச்சைப்படுத்துவதே கைவந்த கலையாக வைத்திருக்கும் அதிமுக மாவட்ட சிறுபான்மையினர் நலப்பிரிவு தலைவர் ஏ மன்சூர் பாஷா அவர்களை கண்டித்து எச்சரிக்கை உரை நிகழ்த்தினர். ஆவேசம் அடைந்த திமுக நிர்வாகிகள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேலும் மாவட்ட கழகத்தில் ஆலோசனை மேற்கொண்டு மக்களிடையே திராவிட மாடல் அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் விதமாக தொடர்ந்து செயல்பட்டு வரும் அதிமுக மாவட்ட சிறுபான்மையினர் நலப்பிரிவு தலைவர் மன்சூர் பாஷா மீது சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். கட்சி நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக செயல்பட்ட நகரமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சி ரீதியாக ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று ஆலோசிக்கப்பட்டது.